வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டிஏ லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் சீரிஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிசைன் டீம் வழக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணி ஒரு டிசைனாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட்ஸ் எப்படி டிசைனாக மாறி இருக்குன்ற டீட்டெயில்டான ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi guys, welcome to Hireandbuild channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிடென்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிடென்ஸ்னே சொல்லலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த கிளைண்ட் ஆக்சுவலாக டிசைன் கிளைண்ட், அண்ட் நம்ம டிசைன் கிளைண்ட்னால we include 2D floor plans, 3D elevations and walk throughs and interior renders. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்குமே நாங்கள் அவருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1915 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா, அண்ட் இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்த ஏரியா பார்த்தோம்னா 3700. கிளைண்ட்டோட பட்ஜெட் வந்து 80 lakhs. ஸோ இந்த 80 lakhஸில் பிளான் பண்ண ரெசிடென்ஸ் தான் இது. அண்ட் எலிவேஷனுமே நம்ம கண்டெம்பரரியாக மாடர்ன் ஸ்டைலில் தான் இந்த எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். எலிவேஷனில் எக்ஸ்டீரியர் லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் சிஎன்சி பேனல்ஸ் யூஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா G+1. ஸோ கிளைண்ட்டோட இனிஷியல் ப்ரீஃப் என்னவாக இருந்துச்சுன்னா, சிங்கிள் கார் பார்க் அண்ட் முக்கியமாக செட்பேக்ஸ் விட்டு கட்டணும், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ எக்ஸிஸ்டிங் சைட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து இங்கே ரெசிடென்ஸ் பிளானாக இருந்தது, ஃப்ரண்டேஜில் 30 feet ஒயிட் ரோட், அண்ட் ரியரில் வந்து நம்மளுக்கு ஒரு பார்க் பிளானாக இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து நம்மளுக்கு லேக் வியூ இருக்கும். ஸோ ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு லேக் வியூ இருக்கிறதுனால லேக் வியூவோட லைட் அண்ட் ஹேப்பனிங்ஸை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதையுமே நாங்கள் சால்வ் அவுட் பண்ணியிருந்தோம். 7 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்றதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 BHKs அண்ட் டெரஸில் சின்னதாக ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங் பிளாட். ஸோ சவுத் ஃபேஸிங்கில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம், ஒரு சின்ன கார் பார்க் கொடுத்துருந்தோம். ஃப்ரண்டேஜில் நம்மளுக்கு 8 feet செட்பேக் இருக்கிறதுனால அதர் மிசலேனியஸ் பிளாக்ஸ் சச் as செப்டிக் டேங்க்ஸ் அண்ட் அதர் சம்ப் சேம்பர்ஸ்லாம் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரியில் வி ஹாவ் லிவிங், அண்ட் லிவிங்கில் வந்து ஒரு செப்பரேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லிவிங். ஸோ ஃபார்மல் லிவிங்கில் ஒன்லி ஃபார் கெஸ்ட் அண்ட் அதர் பீப்புளுக்காக இந்த ஒரு லிவிங் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்ஃபார்மல் லிவிங் வந்து கிளைண்ட்டோட ப்ரைவேட் ஸ்பேஸ். ஸோ இந்த லிவிங், டைனிங் அண்ட் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக கம்பைன்ட் காம்போவாக இருக்கிறதுனால இன்ஃபார்மல் லிவிங்லேருந்து டைனிங் அண்ட் கிச்சன் வந்து செமி ரிஃப்ளெக்டிவ் மெம்பரேன் மாதிரி ஒரு சின்ன உடன் பார்ட்டிஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதை கம்ப்ளீட் சீ த்ரூ இல்லாமல் பார்ஷியலாக வந்து சீ த்ரூ இருக்கும். அண்ட் லிவிங்லேருந்து யாராலுமே வந்து டைனிங் அண்ட் கிச்சனோட ஸ்பேஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்ஷியலான ஒரு சீ த்ரூ மெம்பரேன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த உடன் பார்ட்டிஷனுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப மாடர்னாக லேவிஷாக வந்து அந்த உடன் ஸ்டாக்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் ஜோனில் வந்துருந்தது. ஸோ கிச்சன் பின்னாடி ரியர் சைடில் நம்ம ஒரு மெய்ட் ரூம் அண்ட் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ தட் மெய்ட் ஆக்சஸ்மே நம்மளுக்கு ஈஸியாக யூட்டிலிட்டி சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் கிச்சனுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ ஈவன் தோ ஒரு வாஸ்து பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் கிச்சனை நார்த் வெஸ்ட் ஜோனில் வச்சுட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஸ்டவ் இதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 BHK டைப். ஒரு பெட்ரூம்க்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம், இன்னொரு பெட்ரூம்க்கு வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட்டில் தான் நாங்கள் அந்த இன்னொரு பெட்ரூமை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சென்டர் ஆஃப் தி பிளாட்டில் வந்து லிஃப்ட் அண்ட் ஸ்டேர்கேஸ் கோர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லிஃப்ட் அண்ட் ஸ்டேர்கேஸ் கோர் வந்து கம்ப்ளீட் காம்போ சி டைப் ஸ்டேர்கேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டேர்கேஸ் கீழே ஹெட் கிளியரன்ஸ் மூலிமா நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் மூலிமா நம்ம வெளியில் செட்பேக்ஸ் ரோம் பண்ணுறதுக்கான வாக்வே மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்மிங் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 BHK, எல்லாமே டிபிக்கல் BHK, இன்டீரியர்ஸ் எல்லாமே நம்ம டிபிக்கலாக பிளான் பண்ணியிருந்தோம். அட்டாச் டாய்லெட்ஸோட பிளான் பண்ணியிருக்கோம். பால்கனிஸுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 4 BHKஸ்க்குமே 4 பால்கனிஸ் பிளான் ஆகிருக்கு. பெட்ரூமோட ஃபுல் சைஸ்க்குமே நம்ம பால்கனிஸ் பிளான் ஆகிருக்கு.
அண்ட் மேலே வந்து நம்ம கிளைண்ட்டுக்காக ஒரு ப்ரைவேட்டான இன்ஃபார்மல் லிவிங் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்ஃபார்மல் லிவிங்லேருந்து தான் நம்ம அந்த ஓப்பன் டெரஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி லேக்கோட ஹேப்பனிங்ஸ் அண்ட் அந்த ஃப்ரண்டேஜ் லைட் சோர்ஸஸ் எல்லாமே நம்ம இந்த ஓப்பன் டெரஸ் மூலியமாக தான் லிவிங்கில் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஓப்பன் டெரஸில் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம்ஸ், மேலே கிளாஸ் போட்டு கவர்டு ஒரு சர்ஃபேஸாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் அண்ட் அதர் கிளாஸ் டோர்ஸ் மூலிமா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த லேக்லேருந்து ஃபுல் லைட்டிங் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இன்ஃபார்மல் லிவிங்கில் ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ டைனிங்குமே கீழே நம்ம பார்த்தோம்னா 20 feet ஹைட்டுக்கு டபுள் ஹைட் டைனிங் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 20 feetக்கு இது ஓப்பனாக இருக்கும். மேலே வந்து நம்ம டெரஸில் இதை கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். டெரஸ் ஃப்ளோரில் அதை பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ஃபார்மல் லிவிங்கில் கம்ப்ளீட்டாக கிளாஸ் ரெயிலிங் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஹவுஸோட மெயின் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்டே பார்த்தோம்னா இந்த இன்ஃபார்மல் லிவிங்லேருந்து இந்த ஓப்பன் டெரஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக லைட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளாஷான ஒரு ரெசிடென்ஸ் தான் இது இருக்கும். அண்ட் டைனிங்லேயுமே வந்து உங்களுக்கு மேலே கிளாஸ் ஃபிக்ஸிங்ஸ் இருக்கிறதுனால அங்கேயுமே உங்களுக்கு டிரெக்ட் சன்லைட், ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் லைட்டு தான் நம்மளுக்கு இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆகிட்ருக்கும். லிஃப்ட் அண்ட் டெரஸ் வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வரைக்குமே அப்ரோச் கொடுத்துருந்தோம். ஸோ லிஃப்ட் வந்து டெரஸ்லையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். வாங்க டெரஸ் ஃப்ளோர் பார்க்கலாம். ஸோ லிஃப்ட் அண்ட் ஸ்டேர் கேஸுமே வந்து நம்மளுக்கு இங்கே மேலே ஆக்சஸபிளாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்த்துருப்போம், பெர்கோலாஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ பெர்கோலாஸ் கீழே தான் நம்ம சீட்டர்ஸுமே பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த சீட்டர்ஸ் மூலிமா வந்து சின்ன ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து அதில் லேண்ட்ஸ்கேப் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 7 feet ஹைட்டுக்கு வால் நம்ம ரைஸ் பண்ணி அதில் ஸ்டாச்சூஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈவினிங் அண்ட் நைட் டைம்ஸில் வித் லைட்ஸோடு பார்த்தோம்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டெரஸ் செட்டப்பாக இது இருக்கும். அண்ட் இந்த பெர்கோலாஸ் வந்து நம்மளுக்கு எலிவேஷனில் விசிபிளாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணது கான்க்ரீட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மேலே மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ரேப் பண்ணியிருந்தோம். எக்ஸ்டீரியர் லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் இன்சைடில் வந்து ஃபால் சீலிங் அந்த பெர்கோலாஸில் பிளான் பண்ணியிருந்தோம். சின்ன சின்ன ஸ்பாட் லைட்ஸுமே உங்கள் பெர்கோலாஸில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரோட் ஹேப்பனிங்ஸும் விசிபிளாக இருக்கும். அண்ட் இந்த புத்தா ஸ்டாச்சுவோட ஒரு சின்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபீலுமே இந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிடென்ஸ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடோட காஸ்ட்டு, ஸோ ஒரு வீடை டிசைன் பண்ணும்போது அதோட காஸ்ட்டு வந்து சொல்லணுன்றது வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 73.5 lakhs கிட்ட இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது போக சம்பு, செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வாலு, போர்வெல், இபி, பிளான் அப்ரூவல், எலிவேஷன், இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இல்லாத இதர சில விஷயங்கள்லாம் சேர்த்தோன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 18 lakhs வரைக்கும் பட்ஜெட் வருது. அண்ட் ஃபைனல் இந்த வீடோட இன்டீரியர்ஸ், ஸோ இந்த வீடோட இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 22 lakhs வரைக்கும் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீட்டுக்கான என்டையர் பட்ஜெட்டு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களை ஈஸியாக வந்து அடையும். நன்றி, வணக்கம்.